ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கில் வந்து இருக்கோம். ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 24th Jan அன்றைக்கி வந்து ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஒரு புல்லிஷ் மூவில் இருக்கான். வீக்லியிலே போட்டு பார்ப்போமே, ரொம்ப வெறித்தனமாக வந்து ஏறிட்டுருக்கு. எப்போனா இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து வெறித்தனமாக ஏறிட்டுருக்கான். சரிங்களா? ஸோ இங்கேருந்து இப்போ சரி நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய்டும். ரிசல்ட் என்ன ஒரு 10% மிஞ்சி போனால் 10% மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடைசியாக நம்மளுக்கு சிஹெச் கொடுத்ததுன்னா இங்கே கொடுத்துருக்கான். சரிங்களா? இங்கே வந்து ஒரு சிஹெச் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இங்கேருந்து புல்லிஷாக போயிட்டுருக்கான். ஸோ லிக்விடிட்டின்னு கன்சிடர் பண்ணால் இது வரைக்கும் லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 23 வந்து ரிசல்ட் வருது இல்லையா, 24th வந்து ரிசல்ட் வருது. ஸோ 24th ரிசல்ட் வரும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒன்று அவன் இங்கே என்ட்ரிக்கு வரணும். சரிங்களா? இங்கே என்ட்ரிக்கு வந்தால் கூட எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி தெரியுது. ஃபுல்லாகவே இங்கேருந்து ஏறினது ஒரு ரேஞ்சில் தான் ஏறியிருக்கான். ஸோ இங்கே வந்து என்ட்ரி கிடைக்காது. முன்னாடியே நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் ஒரு ரைட். ஓகே, இது உள்ளே இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னுக்கு வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இப்படி இன்னொரு 2 days பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டான்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா புஷ் நீங்கள் போய்டும். ஸோ எவ்வளோ என்ன டார்கெட் வரும் அப்படின்னா, தென் இப்படி வச்சோம்னா டார்கெட் இது வரைக்கும் வரலாம். இவ்வளோலாம் நம்மளுக்கு போக தேவையில்ல. 10% இப்படி வச்சா கூட நம்மளுக்கு இங்கே வந்து நிற்கும். இது வரைக்கும் வாய்ப்பு நல்லாவே இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஸோ பஜாஜ் ஆட்டோவுக்கு வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவ் தான். பஜாஜ் ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்ரெடி பஜாஜ் ஃபின்ஸை வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் காமிக்கிறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ்னு நினைக்கிறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி செல்லில் இருக்குது. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு வந்து எதுவும் ரிசல்ட் வரல. ஸோ இது டிபி முடிச்சு தான் இதுவுமே வந்து புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரீசெண்ட் டைம் இப்போ வந்து பார்த்தோம்னா பஜாஜ் ஆட்டோ வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. எதுவும் பஜாஜில் பற்றி நெகட்டிவ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்ப்போம் வாங்க.